நேத்து நடந்த மேட்ச்ல என்ன மாதிரி மேட்சியானது. சஞ்சு சாம்சன் கம்பேக்கு வெயிட்டான மேட்ச். மொத்தத்துல இந்தியா ஜெயிச்சு செமிஃபைனல் போயிடுச்சு. நேற்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸான வெஸ்ட் இண்டீஸ் போட்டு போலான்னு போலக்கிறானுங்க. ஏன் வந்தாலும் போலாதான். மொத்தத்துல வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ தந்தா. அப்பனாலும் முடியலையா, வந்து அடின்னு அடிச்சு விட்டாருங்க. அடுத்ததுதான் பும்ராவோட தரமான செய்ய. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுக்க வச்சா இந்தியாவை. மொத்தத்துல 195க்கு 4. ஐயோ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபீல்டிங் மொத்தமா பண்ணியிருக்கானுங்க. மொத்தத்துல இந்த டார்கெட்டை இதுவரை இந்தியா T20 வேர்ல்டு கப்ல அடிச்சதே கிடையாது. அடுத்தது ஆரம்பிச்சிட்டு சேட்டாவின் அதிரடி போட்டு பொழக்கிறா. முக்கியமான கேப் பட்டு பிளேஸ் பண்றது நின்று நிதானமா ஆடுறது. எதிரணியில அந்த அபிஷேக் சர்மா, ஈஷன் கிஷன், சூரியகுமார் யாதவ் போனாலும் தலைவன் தனியால சம்பவம் செஞ்சான். நேற்று மட்டும் தலைவன் போட்ட அடின்னு அடிக்க மேட்சை வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் போலலாம் திகைக்க என்னையா நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. மொத்தத்துல கண்டி விட்டு அவனுங்க வெளியே போயிட்டானுங்க. அது வேற விஷயம். மொத்தத்துல இந்தியா ஜெயிச்சு செமிஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க. என்னென்னமோ போர்லாம் நடந்தாலும் தலைவன் இன்னிங்ஸை பார்த்தா அப்படி ஒரு நிம்மதியா இருக்கும். அந்த அளவுக்கு அடிச்சு கொடுத்துட்டு மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போனான். மொத்தத்துல சிஎஸ்கேக்கு அடி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என் அபிப்பிராயம். அடுத்து வேர்ல்டு கப்பை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடு. அடுத்தது சிஎஸ்கேக்கு வந்துரு.